ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கும் ஆவியான கர்த்தர் ஒரு விசேஷித்த செய்தி வழியாய் உங்கள் ஆவியை, ஆத்துமாவை பலப்படுத்தி உங்கள் முகங்களை அவர் பிரகாசிக்க வைப்பாராக. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது: அவர்களுக்கு அறிவை உணர்த்தி உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்தீர். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்த தேவன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களை நிரப்பி அபிஷேகித்து அவர்களுக்கு அறிவை கர்த்தர் கொடுத்தாராம். அதனுடைய விளைவு, அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள், கர்த்தாதி கர்த்தரை விசுவாசித்து ஆராதித்தார்கள், தேவன் காட்டிய வழிகளை அவர்கள் பற்றி கொண்டார்கள். அதோடு மாத்திரமல்ல, விடுதலை கொடுத்த தேவன் வானத்திலிருந்து தேவதூதர்கள் சாப்பிடும் மன்னாவை தேவ ஜனங்கள் சாப்பிடும்படி கர்த்தராகி தேவன் கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, கண்மலைகளை உடைத்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து அவர்களை கண்மணி போல் தேவனாகிய கர்த்தர் காத்தார். இன்றைக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக கொடுக்கப்பட்டு அறிவையும் ஞானத்தையும் அவர் நமக்கு தருகிறார். பாவமானவைகளை விட்டு விலகவும் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து முழு உள்ளத்தோடு கூட தேவனுடைய கட்டளையின்படி நாம் நடக்கவும் வானத்து மன்னாவான ஆண்டவர் இயேசுவே தேவன் நமக்கு உணவாக கொடுத்து ஜீவ தண்ணீராக ஆவியானவரை கர்த்தராகி தேவன் நமக்கு பானமாக கொடுத்து தாகம் வராத தண்ணீரை ஆவியானவரை கொண்டு நமக்கு கொடுத்து நம்மை தேவன் ஆவிக்குரிய பாதையில அழகாக நடத்துகிறார். என் அருமையானவர்களே, இந்த நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வாக்குத்தத்தத்தின்படியே உங்கள் ஒவ்வொருவரையுமாய் பலப்படுத்துவாராக. அவருடைய சமூகத்தை நீங்கள் முழுவலத்தோடு வாஞ்சியுங்கள். கர்த்தர் தாமே அதிசயங்களை நீங்கள் காணும்படி செய்து உங்கள் வழிகளெல்லாம் உங்களை காத்து நடத்துவாராக. நான் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்புள்ள நேசப்பிதாவே, நீ தெரிந்து கொண்ட மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கிறீர். அந்த ஆவியினால் நாங்கள் எல்லா விதமான அறிவையும், உம்மை அறிகிற அறிவை நாங்கள் அடையும்படி செய்கிறீர். கிறிஸ்துவே எங்களுக்கு நித்திய உணவாக கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவ தண்ணீரால் எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துகிறீர். தகப்பனே, உமக்கு கோடி கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த உபகாரங்கள் எத்தனை அற்புதமானது. என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை இப்படியாக நீர் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.